எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் இந்நேரம் பயந்து போய் பதுங்கியிருப்பான். அமெரிக்கா அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அரண்டு போய் உக்காந்துருப்பான். அந்த அளவுக்கு 3 முக்கிய தலைவர்கள் காசா வார கண்டிச்சு களத்தில் குதிச்சிருக்காங்க. அந்த முக்கியமான 3 தலைவர்கள் யாருன்னு தெரியுமா? இவங்க தான். எது நாகார்ஜுனாவா? பகல்காமில் நடக்கும்போது படுத்து தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு வந்து பாலஸ்தீனுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கட்டப்பா கிட்ட இருந்து கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சில கொலைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அறிவியல் வளர்ச்சியை காசா மக்களை கொல்றதுக்காக பயன்படுத்துறாங்களாமா. ஆமா, இஸ்ரேல் மட்டும்தான் அறிவியலை பயன்படுத்தி அடிக்கிறான். காசா விட்டு எறிஞ்ச 8000 ஏவுகணையும் களிமண்ணை உருட்டி கையால வீசுனது இல்ல. அதுவும் காசால நடக்கிறதெல்லாம் சகிச்சுக்க முடியலையாமா. அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. ப்ரோ, வார ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது ப்ரோ. இதுக்கு நடுவில் ஒரு 6 தமிழ் படம், 2 ஹிந்தி படம், அதர் லாங்குவேஜில் ஒரு 2 படம் நீங்கள் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. குத்து நல்லா காது குத்து. சே, போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 10 படத்தை சகிச்சிக்க முடியாத மன கஷ்டத்தோட நடிச்சிருப்பார்ல. அவரை பார்த்து மன கஷ்டத்தோட நடிச்சிருப்பார்ல. சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம இருங்க பாப்போம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை தெரியாம சொன்னாரா இல்ல வேணும்னே வன்மத்தோட சொன்னாரான்னு தெரியல. நீங்களே கேட்டுட்டு வாங்களேன். எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க? எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க? எப்படி இவ்வளவு மனிதாபிமானத்தோட குண்டு போடுறீங்க அப்படின்னு இஸ்ரேல் ஏன்டா இவ்வளவு கம்மியா அடிக்கிற அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா கோத்துட்டு போயிட்டாருங்க அவரு. ஆரம்பத்தில் இது சும்மா அடையாள போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க போல அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை வச்சே இந்த வாரம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு கற்பனையில் சுற்றிட்டு இருக்காங்க போல. எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். எப்படி சார் நீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. இங்க உட்காந்துக்கிட்டே இஸ்ரேல் வார கண்ட்ரோல் பண்ணலான்னு கதை அளந்ததை கூட விட்டுறலாம். ஆனால் தங்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருன்னு பார்த்துட்டு வாங்களேன். எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறதை ஒரு மனித நேயத்துக்கு பயன்படாத இவருடைய பாப்புலாரிட்டி ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லையாமா. டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கற்பனை, இந்த மாதிரி ஒரு பேசும்போது ஸ்பாட்டில் மட்டும் ஒரு பகல்காம் விக்டிம் இருந்திருந்தா இந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும்? எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறதை ஒரு நம்ம பிராமிஸை தூக்கி பக்கத்துல வச்சுட்டு அடுத்ததா ஆரம்பிப்போமா? இந்த காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அமெரிக்காவும் காரணம், மௌனமா இருக்கிற காரணம். காசால நடக்கிறதுக்கு இஸ்ரேல் காரணம், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் காரணம், அமெரிக்கா காரணம்னு அடிச்சு வர்றாருல. ஆமா, அதுக்கு யார் வேணா காரணமா இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்தியாவில் நடந்த பகல்காம் மேட்டருக்கு யார் காரணம் தெரியுமா? மீடியா சோர்சஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா 4 ஹமாஸ் லீடர்ஸோட தலைமையில காஷ்மீரை பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் POKல நடந்தது. அது நடந்து முடிஞ்ச அடுத்த 2 மாசத்துல பகல்காம்ல கை வச்சானுங்க. இஸ்ரேலுடைய டூரிஸ்ட் ஸ்பாட்ல காமன் பப்ளிக் மேல ஹமாஸ் கை வச்சான். இந்தியாவுடைய டூரிஸ்ட் ஸ்பாட்ல காமன் பப்ளிக் மேல பாகிஸ்தான் கை வச்சான். இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன்ல இல்ல. அச்சச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. இந்தியாவில் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்ட இந்த காசா காரணங்களுக்கு தான் இவங்க இவ்வளவு நேரம் ஆமுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. போங்கடா, கடுப்பேத்தாங்கடா போங்கடா. கடைசியா இந்த உலகத்துக்கு நான் ஒன்று சொல்ல போறேன் அப்படின்னு ஏதோ சொன்னாரு. ஆனா என்ன சொன்னாருன்னு தான் எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துட்டு வாங்களேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது. எது? சாகிறதுக்கு முன்னாடி யாரும் சாகக்கூடாதா? அப்போ எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடியே செத்துருவாங்களா? என்ன சொல்ல வர்றாரு இவரு? அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு, அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. நம்ம பிராமிஸ் ப்ரோ இன்டைரக்டா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண மாதிரி இவர் போற போக்கில் காசாவை கலாச்சிட்டு போயிட்டாரு. போராடுவோம், இந்த குரல் நிக்கும் நிக்கும், இந்த குரல் நிக்கும் நிக்கும். உணர்ச்சி பொங்க நம்ம எல்லாரும் போராடுவோம். இந்த குரல் அமெரிக்காவோட காதலை கேட்கும், இஸ்ரேலோட காதலை கேட்கும்னு ஏதோ சொல்ல போறாரு நினைச்சேன். ஆனா கடைசியில இந்த குரல் நின்றோம் அப்படின்ட்டாரு. அது சரி, நம்ம பிராமிஸ் ராஜு, பளிச்சு ராஜு 2 பேரை பத்தியும் பேசியாச்சு. நடுவில் ஏதோ ஒரு பீஸ் மிஸ் ஆகுதே. நம்ம செலக்டிவ் அம்னீஷியா வெற்றி ப்ரோ. எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிக்கிறது தான் ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறது மனிதனா இவருடைய கடமையாமா. அதனால பாலஸ்தீன் மக்களுக்காக இப்ப போராட வந்திருக்காராமா.
அவன் செத்துட்டான்டா. 2 நிமிஷம் ஒப்பாரிக்காக 2 வருஷம் லேட்டாக வந்ததை கூட விட்டுறலாம். ஆனால் மக்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொளுத்தி போடுறாரு. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ பொதுமக்களும் குழந்தைகளும் மருத்துவமனைகள்ல அடைக்கலமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு பேசுறாங்க. ஏன் வெற்றி ப்ரோ, உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலில் மக்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? நீ உத்தமனா இருந்தா ஓ வாக்கு சுத்தமானதா இருந்தா இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்பா. மக்களையும் நோயாளிங்களையும் ஹியூமன் ஷீல்டாக யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே இஸ்ரேல் அடிக்க வேண்டியது, அவன் திரும்ப அடித்தா மட்டும் ஐயோ ஹாஸ்பிட்டலில் அடிச்சிட்டான் அப்படின்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. அடிச்சேன் மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். இதில் அடுத்த டயலாக் வேற, பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு மக்களை கொள்றாங்களாமா. திட்டமிட்ட ஒரு நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட சே வெற்றி ப்ரோ, 100 வருஷ வரலாறுலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் கூட தெரியுமா? அப்போது எனக்கு ஒரு டவுட்டு, பெர்ஷியா எப்படி ஈரானா மாறுச்சு, மெசபட்டோனியா எப்படி ஈராக்கா மாறுச்சு, சுமேரியன்ஸுக்கு என்னாச்சு, ஜொராஸ்ட்ரியன்ஸுக்கு என்னாச்சு, யஷீதி, கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், அப்புறம் ஆப்கானில் இருந்த பௌத்தர்கள், அப்புறம் இந்தியா எதுக்கு 3 ஆச்சு? இந்த வரலாறுலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இதுல உதவி பண்றதுக்காக வர பொருட்களை கூட உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு லைன் வேற சொல்லியிருக்காரு. எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு, காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. உதவி பண்றதுக்காக போற ட்ரக்கை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு ஹமாஸ் அதிக விலைக்கு விற்கிறான். ஆனா இஸ்ரேல் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காசா பகுதியில் மட்டும்தான் எய்டு சப்ளை எல்லாம் ஈஸியா இருக்குன்னு நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. படிக்கிறேன் கேளுங்களேன். இஸ்ரேல் கேரண்டி தி சப்ளை ஆஃப் எய்ட் இன்டு தி டெரிட்டரி பட் ஹமாஸ் அண்ட் தி அதர் ஆர்ம்டு குரூப்ஸ் மேக் அவுட் லைக் எ பண்டிட்ஸ். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உலகத்துல எங்கேயாவது வெளிநாட்டுக்காரனுக்கு முட்டு கொடுத்துட்டு சொந்த நாட்டுக்காரனை வடக்கன்னு வன்மத்தை கக்கிறத பாத்திருக்கீங்களா? இப்ப பாத்துட்டு வாங்க. இந்த அடையாளத்தை என்னப்பா அந்த பிக்கால போய் வீட்டு கூட்டி வந்திருக்க? இவன் செக்க மாட்டே 10 இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டுல இருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல. இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க பாலஸ்தீன் மேல பாசம் காட்டுவீங்க, ஆனா பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் பானிபூரி விற்க வந்தா அடையாளத்தையே அழிக்க வரான்னு கொளுத்தி போடுவீங்களா? சொந்த நாட்டுக்காரனே கலாய்ச்சிட்டு மனிதநேயத்துக்காகத்தான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு டயலாக் வேற. காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கலாம். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசில போய் நில்லு. இது மதம் கிடையாதுடா, மனித நேயம். நீங்களா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? மனிதநேயம் மனிதநேயம் டயலாக் பேசினாங்க, ஆனா ஒருத்தர் கூட ஹமாஸை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிட்ட போட வேண்டியது, ஆனா தீவிரவாதியை திட்டாம தடவி கொடுக்க வேண்டியது. இன்டைரக்டா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல நான் வேற ஒரு மேட்டரை கவனிச்சேன். இவங்க பேசுனதையெல்லாம் நம்ம மீடியா கவர் பண்ணதை விட பாகிஸ்தான் மீடியா கொஞ்சம் அதிகமா கவர் பண்ணியிருக்கான். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நம்மளுடைய ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வர ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச் வீடியோஸ்னுடைய ஆக்சஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் நான் உத்தரவு வாங்கிட்டுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.